ஹாய் விவர்ஸ், நான் ஆக்டர் டாக்டர் ஜி ராஜ்குமார் அப்படின்னு யூடியூப் சேனல் நடத்திட்டுருக்கேன். நாங்கள் வந்து கார்டியா க்ரூஸ் கப்பலில் வந்து போகிறதுக்காக பதிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து எங்கள் டீம்லேருந்து ஒரு 6 பேரும் கப்பல் டைரெக்டாக அங்கே வந்து ஒரு 40 பேர் வர்றாங்க மொத்தமாக. ஸோ இப்போ எல்லாருமே தீவுத்தூரில் வர சொல்லிட்டாங்க. தீவுத்தூரில் வர சொல்லிவிட்டு அங்கேருந்து எங்களை வந்து சொகுசு பஸ்ஸில் கூட்டின்னு போகிறாங்க. இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்ரு ட்ரெஸ்ட்டு சொல்கிறோம் பாருங்கள், அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம், உள்ளே ஆகிட்டோம். இப்போ வந்து அந்த சொகுசு பஸ்ஸில் வந்து எங்களை எல்லாரையுமே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க எல்லோரும். அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே அங்கே வந்து ஒரு செக் அவுட் இருக்குது. அங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து செக் பண்ணுறாங்க. அவங்க போர்டிங் பஸ்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கேருந்து எல்லாம் உள்ளே போகிறோம். எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுமார், ரவிக்குமார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டர் ரஞ்சிதா, அதுக்கப்புறம் ரேயா, அப்படியே எங்கள் டீம் எல்லாமே போயிட்டுருக்கோம். அந்த உள்ள அந்த ஆர்பார் சொல்கிறோம், அது உள்ளே போயிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஹைகோர்ட்லாம் தெரியுது. நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம். என்ட்ரன்ஸ் ஆகி இப்போ கிட்ட வந்துட்டோம். சொகுசு கப்பலையும் பார்த்தாச்சு. இன்னும் இப்போ அந்த பஸ்லேருந்து எனக்கு எல்லாம் இறக்கி விட்ருவாங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் போகிறோம். சொகுசு கப்பலில் போயிட்டு பல ஃபன்னெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் இப்போ நாங்களாம் இறங்கிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நான் இறங்குறேன். அதுக்கப்புறம் பின்னாலேயே வந்து ரவிக்குமார், அவரும் ஒரு ஆர்டிஸ்ட், அவர் இறங்குறாரு. அதுக்கப்புறம் பின்னால் பாலாஜி, அவர் லேப் வச்சுருக்காரு, அவர் இறங்குறாரு. அப்புறம் ஆக்டர் ரஞ்சிதா, அப்புறம் ரேயா, அவங்க பரதநாட்டியம் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து ஒரு பஸ்ஸில் உள்ளவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே இறங்கி உள்ளே வந்தோம். உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்கலேட்டர் இருக்குது. ஸோ அது மூலியமாக தான் மேலே போனாங்க. அந்த செக்கிங் பண்ணுவாங்க மேலே, நம்ம எப்படி ஏற்பாடு பண்ணுறோமோ அதுமாரி இங்கேயும் நல்லா சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே மேலே போனோம்னா அங்கே எல்லாமே ஒரு கடமாக போட்டு வச்சுருக்காங்க. எல்லாருமே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே செக் பண்ணுறாங்க. நம்ம என்ன ஐடி கொடுத்து நம்ம செக் கொடுத்துருக்கோமோ அந்த பேரில் கண்டிப்பாக இருக்கணும் அது. ஸோ ஆதார் வந்து ஒரிஜினல் கையில் வச்சுருக்கணும். அப்புறம் போர்டிங் பாஸ் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேக்சின் சர்டிஃபிகேட் முதல்ல கேட்டிருந்தாங்க. அதனால் வேக்சின் சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் காப்பி வச்சுருக்கோம். இப்போ எல்லாமே க்யூவில் நிற்கிறோம் நாங்கள் எல்லாருமே. ஸோ உள்ளே போய்ட்டு நாங்கள் சில ஃபன்லாம் வேறு லெவலில் வந்து வீடியோ போடணுன்னு எதிர்பார்க்கலாம் நீங்கள். ஸோ உள்ளே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு ஏர்போர்ட் மாதிரி ஒரு நிசப்தமாக இருக்குது. நல்லா ஒரு அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 4-5 கியூ இருக்குது. அதில் ABCD அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு 3 பேராக அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தோன்னே அங்கேயும் இப்போ இன்னும் 2 நிமிஷத்தில் உள்ளே போயிடுவாங்க. இன்னொரு 10 பேர் இருக்காங்க எங்கள் பின்னால். எங்கள் டீமாக இருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளவர் கிருஷ்ணகுமார், அவர் தான் இப்போ எங்கள் யூடியூப் மூலிமா நாங்கள் பல ஃபன் வீடியோலாம் ரெடி பண்ணுறோம். பின்னால் ரவிக்குமார் இருக்கார். அதுக்கு பின்னாடி வந்து பாலாஜின்னு இருக்கார். அதுக்கு முன்னாடி ரஞ்சிதா இருக்காங்க, ரேயா, அப்புறம் நான் இருக்கேன். ஸோ பல ஃபன்லாம் எதிர்பார்க்கலாம். கப்பலில் போகிறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், என்னை கூப்பிட்டாங்க இங்கே ஃப்ரெண்டில். இப்போ வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லாருமே. அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. பார்த்துட்டு அந்த போர்டிங் பாஸ்லாம் செக் பண்ணி எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸ் நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு செக் அவுட்லாம் முடிஞ்சிச்சிங்க, ஓகே பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு பின்னால் உள்ளவங்கள ஒவ்வொருத்தராக செக்கிங் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் அடுத்த லெவலுக்கு போகிறோம். இப்போ அடுத்த லெவலுக்கு க்யூவில் நின்றுட்டுருக்கோம். அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா செக்கிங் ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஃபுல்லாக மெட்டல் டிடெக்டர் போட்டு ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. நம்ம ஏர்போர்ட்டில் எப்படி பண்ணுறாங்களோ அதேமாரி எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி ஒவ்வொருத்தரும் அமுச்சிட்ருக்காங்க. அடுத்த ரவி இருக்கார் பாருங்கள், அவர் பல ஃபன்லாம் பண்ணிகிட்ருப்பார். அவர் எங்கள் டண்டனகா சீரியலில் என் கூட எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கார் அவர். இப்போ நாங்கள் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா, சென்னை டு ஸ்ரீலங்கா. பட் எல்லாமே அட்சி தான், சீக்குள்ளேயே தான். அதனால தான் எல்லாருமே ஆதார் கார்டு இருந்தால் போகணுன்னு சொல்லிட்டாங்க. இதே நீ ஸ்ரீலங்கா போகணும் அப்படின்னா 5 நாள் டூர் போடலாம். அதை 5 நாள் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே இறங்கி அங்கே ஒரு 2 நாள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படி வர்ற மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அங்கே நம்ம சின்ன ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அதுக்கு கொஞ்சம் தூரம் போனோன்னே இப்போ அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷனில் போகிறோம். அங்கேருந்து கப்பலுக்கு போகிறதுக்காக கீழே இறங்கி வர்றோம். இப்போ ஃபன்லாம் எதிர்பார்க்கலாம். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. உள்ளே போனோடனே நல்லாயிருக்கும். எங்கள் டீம் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்காங்க எல்லாம். இதான் ஃபஸ்ட்டு வாட்டி நாங்கள் வந்து இந்த கார்டியா க்ரூஸ் இந்தியாவில் வந்து முதல் சொகுசு கப்பல் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஏன்னா 11 டெக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எங்கள் டீமில் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க.
இப்போ என் கூட சேர்ந்து ஒரு 5 பேர் இங்கேருந்து நாங்கள் போகிறோம். கிருஷ்ணகுமார் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். ஏன்னா எங்களை அழகாக காட்டியிருக்காரு இதில் வீடியோவில் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்ருக்கோம். வர வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து வீடியோவில் எதிர்பார்த்துட்டே இருக்கலாம்.